திருச்சியில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் பொதுமக்கள் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், குடிநீரில் பிரச்சனை இருப்பதாக மக்கள் புகார் அளித்தும் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான குடிநீரை கூட அரசால் சுகாதாரமாக வழங்க முடியாதா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிரிழப்புகளுக்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு முழுக்க குடிநீரை சுகாதாரமான முறையில் வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 4 நாட்களுக்கு வெயில் சுட்டெரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் 8 இடங்களில் நேற்று வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி பதிவாகியுள்ளது. வேலூர் மற்றும் மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் சுட்டெரித்தது. இதேபோன்று மதுரை நகரம், கரூர், ஈரோட்டில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட், திருச்சி, திருத்தணியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் பதிவாகியுள்ளது. சென்னை மீனம்பாக்கத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெயில் கொளுத்தியதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியில் இன்று முதல் 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிக வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே சமயம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் இன்று முதல் 26ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யலாம் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி மென்மேலும் வலுவடைவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. பேபி ஆளுநருக்கு எதிரான வழக்கில் சாதகமான தீர்ப்பை பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த எம்.ஏ. பேபி, அதிமுக பாஜக கூட்டணியால் எந்த மாற்றமும் ஏற்படாது என்றும், வரும் சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். Tamilnadu played a very important role. Tamilnadu is the state from where not a single MP could be elected supporting BJP or their allies. Coming assembly election also would be a far more powerful show of strength of the secular democratic arrangement that is there in Tamil Nadu. Opportunistic alliance of BJP and AIDMK is not going to work in Tamil Nadu. இந்த சந்திப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் திமுக கூட்டணி உறுதியாக இருப்பதாகவும் மென்மேலும் வலுவடைவதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்படாதவர் தங்களின் அதிகாரத்தால் தடுக்க முடியாது என்று கூறியுள்ளார். ஆளுநர் ஆர்.என். ரவி துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்திருப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். துணைவேந்தர்களை நியமிக்க தமிழ்நாடு அரசுக்கு தான் அதிகாரம் இருப்பதாக சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டை வரும் ஏப்ரல் 25ஆம் தேதி உதகை ராஜ்பவனில் நடத்த ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருப்பதாக தகவல் பரவியது. இதனிடையே டெல்லி சென்ற ஆளுநர் ரவி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்தார். அப்போது இந்த மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. மேலும் துணைவேந்தர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதனை பல்வேறு தரப்பினர் எதிர்த்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இந்த மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்து புதிய சர்ச்சையை ஆளுநர் உருவாக்கியிருப்பதாகவும் சண்முகம் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் துணைவேந்தர்கள் யாரும் பங்கேற்க வேண்டாம் என்று முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருச்சி உறையூரில் அசுத்தமான குடிநீர் குடித்ததால் 2 பேர் உயிரிழந்ததாக கூறப்படக்கூடிய நிலையில் அதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். திருச்சியில் ஒரே பகுதியில் குழந்தை உட்பட 2 ஒரே நேரத்தில் பலியான சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததே காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி உறையூர் பகுதியில் கடந்த 6 மாதங்களாக குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் புகார் கூறி வருவதாகவும், ஆனால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே சுமார் 30 பேர் காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த லதா என்ற பெண்ணும் 3.5 வயது சிறுமி பிரியங்காவும் கழிவுநீர் கலந்த நீரை குடித்ததால் உடல்நலம் பாதித்ததாக கூறப்படும் நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியமே 2 உயிர்கள் பறிபோனதற்கு காரணமாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்னும் எல்லாம் சிக்காயிட்டே தான் இருக்காங்க. யாரும் எந்த நடவடிக்கை எடுக்கல. தண்ணி வரும்போதே புழுவா வருது. இதை தடுக்க தவறு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்.
மேலும் இந்த பிரச்சனையை உடனடியா சரி செஞ்சு இந்த பகுதி மக்கள் உயிரை காப்பாற்றணும். அதிகாரிகள் நினைச்சிருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சரி பண்ணிடும். அதே சமயம் கோயில் திருவிழாவில் கொடுக்கப்பட்ட அன்னதானம் தான் லதா பிரியங்கா உயிரிழப்புக்கு காரணமாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறி வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது. திருச்சி உறையூர் பகுதியில் கலப்படம் கலந்த குடிநீர் குடித்து 2 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் வீடு வீடாக குடிநீர் மாதிரிகளை எடுத்து பரிசோதனை மேற்கொள்ள உள்ளதாக மேயர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். உறையூரில் வயிற்றுப்போக்கு, வாந்தி காரணமாக 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவ இடத்தில் ஆய்வு நடத்திய மேயர் அன்பழகன் மாநகராட்சி அதிகாரிகளை முற்றுகையிட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் அன்பழகன் தெரிவித்த நிலையில் மக்கள் கலைந்து சென்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சித்திரை திருவிழாவில் பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்ட பானங்களில் கலப்படம் ஏற்பட்டு இருக்கலாம் என மருத்துவர்கள் கூறுவதாக தெரிவித்தார். நேற்றைக்கு அந்த தண்ணீரிலே கலந்து வருகிறேன் சொன்னார்கள். ஆனால் தண்ணீரிலே நாங்கள் டெஸ்ட் பண்ண வரைக்கும் தண்ணீரில் எந்த கலப்படமும் இல்லை என்றது தெளிவாக தெரிகிறது. இன்னைக்கு சித்திரை திருவிழா நடைபெறும் போது அன்னைக்கு கொடுத்த பானக்கத்திலையோ நோய் முறையிலையோ ஏதோ தவறு நடந்திருக்கலான்றது மருத்துவ அதிகாரியுடைய குற்றப்பத்தி தெரியுது. தண்ணீரை டெஸ்ட் பண்ணி திருப்பி அவங்களை தண்ணீரை அடைச்சி நாளை காலையில் நான் பார்த்து தண்ணீர் தெளிவாக வருதா வரலையான்னு பார்க்கறதுக்காக நாளை காலையில் வர போகிறோம். வீடு வீடாக சென்று குடிநீர் மாதிரிகளை சேகரித்து பரிசோதனை மேற்கொள்ள உள்ளதாக மேயர் அன்பழகன் தெரிவித்தார்.